பீக்ரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சனருமான திரு CA சுப்ரா அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம் கார்த்திக். அதிரடி அறிவிப்புகள். நம்ம முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் லாஸ்ட் கடைசி செஷன்ல இன்னைக்கு 110 விதியின் கீழ அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் ஒவ்வொன்னா சிலிண்டரா இருக்கட்டும், அப்புறம் பஸ் பயணங்களா இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலையம் அந்த இது கைவிடப்படுகிறது, அந்த கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த பரந்தூர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த சிலிண்டர், அந்த அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகள், பஸ் பயணம், அந்த வாக்குறுதி நிறைவேற்றம் எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, பட் அதை மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்திருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவங்க வாக்குறுதியை நம்பிலாம் யாரும் அவருக்கு வாக்கு போடல. ஏதோ மாற்றம் ஒன்றுன்னாங்க. ஸோ திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஒரு மாற்றம், அதனால் மாற்றம் போட்டு விட்டாங்க. தவிர இவர் கொடுத்த வாக்குறுதிகள் நம்பி யாராவது வாக்களித்திருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க இவருக்கு வாக்கே அளித்திருக்க முடியாது. தேர்தலுக்கே வின் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அது திமுகவும் சரி தாவேக்காவும் சரி எதன் அடிப்படையில் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க? யார்கிட்டயாவது இப்போ இது கலந்து பேசினாங்களா? இல்லை இப்போ மகளிர்கள் இப்போ எனக்கு துன்பப்படுறேன், இல்லைனா பரந்தூரில் போயிட்டு நீங்கள் இது கேட்டிங்களா, குறை கேட்பு முகாம் நடத்தினீங்களா? அங்கே உள்ள மக்கள் என்ன சொன்னாங்க? முன்னாடி உள்ள திமுக அந்த திட்டத்தை எதற்காக கொண்டு வந்தாங்க? அது திமுக கொண்டு வந்ததுனாலேயே திமுகவில் உள்ள அந்த முக்கிய நிர்வாகிகள் அங்கே நிலத்தை வாங்கிட்டாங்க, விலைலாம் ஏறி போச்சு, அதை வச்சு அவங்க லாபம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகவே இது முடக்கப்பட்ட திட்டமாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அங்கே 5000 ஏக்கர் கிட்ட இருக்கு வச்சுக்கோங்களேன் அங்கே பரந்தூரில். இப்போ நீங்கள் புதிதாக ஒரு விமான நிலையம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எங்கே இருக்குன்னு ஒரு இது கொண்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க, எந்தெந்த இடத்த போயிட்டு ஆராய்வாங்க இல்லையா? அது மாதிரி பார்க்கும்போது 5000 ஏக்கர் உங்களுக்கு தமிழகத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எங்கே இருக்கும்? ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் இருக்கும், இல்லைனா மக்கள் வாழ்கின்ற வீடுகள் இருக்கின்ற ஒரு நிலமாக இருக்கும், இல்லை ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற நிலமாக இருக்கும், ஆறுகள் இல்லை நதிகள் போகின்ற இடமா தான் இருக்கும். இப்போ மீனம்பாக்கமே எடுத்துக்கோங்களேன். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு இப்போ இந்த செகண்ட் ரன்வேலாம் கட்டின்னு முடிச்சாங்க பார்த்தீங்களா? அதுவுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் விளைநிலங்களுக்கு தான் செஞ்சுது. ஒரிஜினலாக மீனம்பாக்கம் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வயல்வெளி இருந்த இடம் தானே அது. அப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால இன்னைக்கு விமான நிலையம் கட்டப்பட்டு இன்டர்நேஷ்னல் தரத்தில் அது இருக்குது. அப்போ அதே மாதிரி இன்னொரு விமான நிலையம் அங்கே எடுத்துகிட்டு போகணும். சரி, முதல்ல விமான நிலையம் வேணுமா, ரெண்டாவது விமான நிலையம் இப்போ வேணுமான்றதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறி. ஓகே, ஏன்னா இங்கே இருக்கிற சென்னை விமான நிலையமே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஃப்ளைட் போகும்போது பிஸியாக இருக்கும், ராத்திரி மிட் நைட் இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து வர ஃப்ளைட்னால இதாக இருக்கும், கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். பகல்லலாம் கூட்டமே இருக்காது, நீங்கள் போய் பாருங்கள். அப்போது அது ஒன்று. அது எப்படி நம்ம உயர்த்த போகிறோம், அந்த பயணிகளோட எண்ணிக்கை எப்படி உயர்த்த போகிறோன்னு பார்க்கணும். இல்லை அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மதுரையாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், சேலம், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி விமான நிலையங்களில் எப்படி இன்னும் நம்ம இடத்த மேம்படுத்தி அங்கே நிறைய ஏர் டிராஃபிக்கை இம்ப்ரூவ் பண்ண முடியுமாலாம் பார்க்கணும். ஓகே, அதெல்லாம் அது எந்த அரசாங்கமாலும் பண்ணணும், அது பண்ணலை அப்படின்றது தான் நம்மளோட குற்றச்சாட்டு. ஓகே, அதை கடந்து பரந்தூரில் திமுக எடுத்துட்டாங்க, அது அவங்க பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. இப்போ பரந்தூரை ட்ராப் பண்ணுறாங்க இவங்க. இப்போ என்னோட கேள்வி, வேற எங்க நிலம் இருக்கு? 5000 அவங்க சொல்றாங்க மீனம்பாக்கம் பக்கத்துலயோ இல்ல செங்கல்பட்டுல பாத்துக்கிட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வருது. நாங்க உங்களுக்கு மாற்று இடம் கண்டிப்பா நாங்க தருவோம், ஆனா பரந்தூர் வேணா, அது விவசாயிகளுக்கு பாதிப்பு அப்படிங்கிறாங்க. இதனால அவங்க இடம் தரைங்கிறாங்க. அதனால 10 வருஷம் பேக்ல போயிடும், இது ஒரு பெரிய தவறான முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வினை ஏன் வருது? இல்லம்மா, இப்போ நீங்க என்னோட கேள்வி 5000 ஏக்கர் தொக்கா ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் எங்க இருக்கும்? நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், நம்பர் 2 இன் ஜிடிபி, நம்பர் 1 இன் ஜிடிபி growth ரேட்டில். அப்போ வளர்ந்த மாநிலமாக இருக்கும்போது உங்களுக்கு தமிழகம் முழுவதும் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்திருக்கும்ல. இங்கே தான் நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலாம் 55% இருக்குது. அப்போனா இங்கே பள்ளி கல்லூரி சாலைகள்லாம் ரொம்ப நிரம்பி இருக்கும். அப்போ இடமே எங்கே இருக்க போகுது உங்களுக்கு? அப்படின்ற நான்
அப்போ இடம் இல்லாத இடத்துல போயிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டை கட்ட போறீங்களா? அதுக்கு எங்க இடம் இருக்கு? இது வந்து நீங்க அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து திமுக செய்தது நம்ம சரின்னு வாதிடல, ஓகே. ஆனா திமுக எப்படி இது திமுக அப்படியே திராவிட மாடல் 2.0 மாதிரி தான். எப்படி வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் திமுக எதிர்த்தாங்களோ, திமுக கொண்டு வந்த திட்டங்களை தாவக எதிர்க்கிறாங்க. இன் அடிஷன் டு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை எதிர்க்கிற மாதிரி வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவங்க 1+1 = 2ன்ற மாதிரி மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் நாங்கள் எதிர்ப்போம், திமுக போட்ட திட்டத்தையும் எதிர்ப்போம், அவ்வளோதான். அது வந்து விடியல் பயணமாக இருக்கட்டும், அதை பேரை மாற்றி வைக்கிறது, மகளிர் திட்டத்துக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தா 2500 கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதை கொடுக்காம இப்போ ஆட்டையை போடுறது, சரிங்களா? அப்புறம் வந்து இப்போ 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 கொடுத்துருக்கிற 110 கீழே உள்ள விதிகள் நம்ம பார்ப்போம், நம்ம என்னன்றதை பார்ப்போம் நம்ம. ஸோ அரசாங்கம் முன்னல்ல அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களாலே நீங்க வந்து அதை முறியடிக்க வேண்டும்ன்ற இதுல இறங்கியிருக்கிறாங்க. எனக்கு என்ன மாற்று ஏற்பாடு எங்க தேர்தலுக்கு முன்னாடியே போனாங்களே, தேர்தலுக்கு பிரச்சாரத்தை அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் நிச்சயமா நான் ஆட்சிக்கு வந்தா இங்க வந்து நான் உங்க பின்னாடி நிற்பேன், ஊர் மக்கள் கூட இருப்பேன், பரந்தூர் விமான திட்டம் வந்து நான் நிச்சயமா செயல்படுத்த மாட்டேன். ஒரு தேர்தல் பிரச்சாரத்தையே அது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான வாக்குறுதியா அவர் கொடுத்தது தானே. கண்டிப்பா வாக்குறுதி நிறைவேற்றிட்டார் இல்லையா? அடுத்த வாக்குறுதி 2500 ரூபாய் நிறைவேற்றிட்டாரா? எதெல்லாம் தனக்கு சாதகமாக இருக்கிறதோ, திமுகவுக்கு எதிராக இருக்கிறதோ வந்து அதை நிறைவேற்றுறாங்க. கேஸ் சிலிண்டர் 6 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்னாரு. இப்போ எத்தனை கொடுத்துருக்குறாங்க? 3 சிலிண்டர். சூப்பர் 6 சூப்பர் 3 ஆயிருக்கு. ஆமா, சூப்பர் 6 இப்போ சூப்பர் 3 ஆயிருக்கு. அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 1,31,00,000 குடும்பங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து 2,50,000 ரூபாய் ஆண்டு வருமானம் கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போறாங்க. குறிப்பா அதுதான் அந்த மகளிர் உரிமை திட்டம் போது இல்லை பார்த்தீங்களா, அதுதான். ஏன்னா மகளிர் உரிமை திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தொகையிலையும் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த 1000 ரூபாய் போகுது. அதுவே வந்து எப்படி வந்து ஒரு 5 வருஷமா ஒரு குடும்பத்துல ஆண்டு வருமானம் உயராமே இருக்குன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் 1000-2000 ரூபாய் தான் உயரம் இல்லை, அது கூட இல்லாமல் வந்து மக்கள் வந்து வறுமையில் இருக்கிறாங்க போல இருக்கு. அது 2023 செப்டம்பர் மாதத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து 2,50,000 ரூபாய் ஆண்டு வருமானம் தான் இருக்குது. வருமானம்லாம் உயரவே இல்லை. 11.19% டபுள் டிஜிட் க்ரோத்து. தமிழகம் தான் வளர்ந்து வருகிறது அதெல்லாம் சொல்லிட்டு, இப்போ தமிழகம் வளர்ந்து வருதுன்னா தமிழக மக்கள் வளரலையா? இப்போ தமிழகத்தில் உள்ள வெறும் அரசியல்வாதிகளும் இங்க இருக்கிற நில சுவார்ந்தவர்கள் மட்டும் தான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்களா? பணம் அவங்கள்ட்ட மட்டும் தான் போது போல இருக்கு, மக்கள்கிட்ட போல இருக்கு. அதனாலதான் 2,50,000 ரூபாய் வாங்கினவங்க, ஆண்டு வருமானம் வாங்கினவங்க 1,31,00,000 இருந்தாங்க. அது இன்னும் 1,31,00,000 தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு 3 சிலிண்டர் கொடுக்கும். 6 சிலிண்டர்னாரு, இப்ப பாதியா குறைச்சி 3 சிலிண்டர் ஆக்கிட்டாரு. அதுல குறிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக ஒரு 40-45 லட்சம் மக்கள் இருப்பாங்க, குடும்பங்கள் இருக்கும். அவர்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து மத்திய அரசாங்கம் ஒரு 300 ரூபாய் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அதாவது 942 rupees ஒரு சிலிண்டரோட விலை அப்படின்னா, 14.5 கிலோ வெயிட் உள்ள எல்பிஜியோட விலை அப்படின்னா அதில் ஒரு 300 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ 650 ரூபாய் கிட்ட வரும் வச்சுக்கோங்களேன் ஒரு சிலிண்டரோட விலை உஜ்வாலால. அது தாண்டி பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறவங்களுக்கு ஒரு 900 rupees வரும். இதுதான் வந்து ஒரு 3 சிலிண்டராக கொடுக்க போறேன்றாங்க. இதுக்கு மேபி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரலாம் உங்களுக்கு வந்து ஒரு 1,31,00,000 போட்டிங்கன்னா ஒரு 3,000 கோடி கிட்ட வரலாம் வச்சுக்கோங்களேன். ஒட்டுமொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தா இதற்கு எங்கேயாவது நிதி ஒதுக்கீடு பண்ணணும். இதை வந்து முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, பட்ஜெட்டில் சொல்லியிருக்கலாம்ல. என்னோட கேள்வி என்னன்னா, இது பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டீங்களா? அப்படின்னா பட்ஜெட்லேயே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. அப்போ நீங்கள் போட்ட அந்த துண்டு 55,000 கோடி துண்டுன்றது வந்து அது 58,000 போவதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அது ஏன் பண்ணலைன்னு தெரியல. ஏன் இதெல்லாம் வந்து பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அறிவிக்கிறாங்க? பட்ஜெட்டுக்கு முன்னாடி அறிவிக்கலாம்ல, அப்போதான் நீங்கள் நிதி ஒதுக்கீடு பண்ண முடியும். அப்போ அதுக்கு நிதி எங்கே வரப்போகுது? ஆதாரம் எங்கே இருக்குது? நிதி ஆதாரம் எங்கே இருக்குது உங்களுக்கு? அப்புறம் இப்போ வந்து அந்த விடியல் பயணம் வந்து இதுக்கு மகளிருக்கு வந்து நகர பேருந்தில் அந்த எல்லா பேருந்து எக்ஸ்பிரஸ் பேருந்துகள்லாம் எல்எஸ்எஸ் பேருந்துகள்லாம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு அடிஷ்னலாக ஒரு 2,000 கோடி ரூபாய் செலவாகலாம். ஸோ இதற்கெல்லாம் நிதி ஆதாரங்கள் எங்கே இருக்குது? அதுதான் நம்ம கேட்குறோம். இவங்க வந்து முந்தைய ஆட்சி மேலே கடனை ஜாஸ்தி வச்சுட்டாங்க, நிதி ஆதாரங்களை பெருக்காமல் வந்து இது பண்ணிட்டு போயிட்டாங்க, திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணனால கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஏன் வந்து எனக்கு என்னன்னா இது ஏன் 110 விதியின் கீழே வரணும்?
ஏன் டிஸ்கஸ் பண்ண கூட முடியாத அளவுக்கான ஒரு திட்டங்களா இதெல்லாம்? யார் எதிர்க்க போறாங்க சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து உங்களோட 5 கொள்கை தலைவர் இருக்கிறாங்க. அந்த 5 கொள்கை தலைவர்களை வந்து தமிழ்நாட்டின் வந்து தலைவர்களா இது பண்றீங்க, பிரகடனம் பண்றீங்க. இல்ல வந்து உங்களோட வேற ஏதாவது தனிப்பட்ட ஒரு திட்டத்தை வந்து நீங்க இது பண்றீங்க அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கன்னா 110 கீழே கொண்டு வாங்க. யார் வந்து இதை எதிர்க்க போறாங்க உங்களுக்கு? 3 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்கறது வந்து யாராவது எதிர்ப்பாங்களா? அப்போ எதிர்க்காத ஒரு திட்டத்தை ஏன் விவாதத்துக்கு உட்படுத்த மாட்றாங்க? இல்ல இது ஒரு ஃபீசிபிளா ஆகுமாண்ணா? ஏன்னா இப்ப நம்ம பார்த்திருப்போம், இன்னும் வந்து ஹர்மோஸ் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஈரான் அந்த தட்டுப்பாடுகள் ஓரளவு இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறதுனால, இதெல்லாம் ஃபீசிபிள் ஆகுமா? எவ்வளவு பெரிய சிக்கல் இது தமிழக அரசுக்கு உண்டாகும்? நீங்க சொன்ன மாதிரியே கடன் ஏகப்பட்டது இதே லெவல்ல போனுச்சுன்னா 20 லட்சம் கோடி கூட வரலாம் கடன் அடுத்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப, இப்ப அந்த பயண திட்டம், வெற்றி பயண திட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கிறப்ப இன்னும் எந்த அளவுக்கு தமிழகம் வந்து சஃபர் ஆக போகுது எக்கனாமிக் வைஸா? ஆமா. இப்போ வந்து திமுக இன்டரிம் பட்ஜெட்ல போடும்போது 48,000 கோடி கிட்ட வருவாய் பற்றாக்குறை இருந்தது. இவங்க ரிவைஸ் பண்ணி போட்ட பட்ஜெட்ல 55,000 கோடி ஆயிருக்கு. ஸோ 7,000 கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இந்த 7,000 கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னா எக்ஸ்ட்ரா கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம். வருவாய் உயரலை. ஸோ எக்ஸ்பென்சஸை மட்டும் உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ 7,000 கோடி ஆயிருக்கு. இந்த 7,000 கோடிக்கு ஸ்ட்ரைட்டாக கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 கோடி ரூபாவை வந்து நீங்கள் இதுக்கு ஒதுக்கிடலாம். யூனிட்ஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி 200 யூனிட்னு உயர்த்தினாங்க இல்லையா, அதுக்கு ஒதுக்கிடலாம். 6,000 கோடி ரூபாய் வந்து அந்த விவசாய கடன் தள்ளுபடிக்கு ஒதுக்கிடலாம். ஓகே, கிட்டத்தட்ட அந்த ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா கடனாக வாங்கிட்டாங்க. இப்போ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விடியல் பயணத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 கோடி ஆகும். இந்த கேஸ் மானியம் 3 கேஸ் ஃப்ரீயாக கொடுக்கறது, அது ஒரு 4,000 கோடி ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு வரும் நேரத்தில் ஒரு 110 விதியின் கீழே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஆதவர்ஜினா வந்து சொல்கிறாரு, இது மாதிரி பள்ளி கல்வித்துறையிலையும் உயர்கல்வித்துறையிலும் இருக்கிற கல்வி நிலையங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு டேஷ்போர்ட் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறோம். எல்லா தரவுகளையும் திரட்டிட்டோம். 234 தொகுதிகளுக்கும் வந்து அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்களுக்கு வந்து டேஷ்போர்டை கொடுத்துட்டு அதில் வந்து நாங்கள் ஆராய போகிறோம். இந்த பள்ளி கல்வி கட்டடமோ இல்லை கல்லூரி கல்வி கட்டடமோ வந்து தரமானதாக இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா சிவப்பு, எல்லோ, கிரீன், சிவப்பு, ஆரஞ்சு, கிரீன், அந்த 3 ஸ்டிக்கரை கொடுத்துட்டு சிவப்பு கட்டடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டடத்தை நம்ம யூஸே பண்ண முடியாது. அதுலேருந்து பசங்க வெளியில் வந்துட்டு அது சரி பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். ஏன்னா பிடபிள்யூடியும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இணைந்து வேலை பார்க்க போகிறோம். நாங்கள் முதலமைச்சர்கிட்ட அதை சொல்லிட்டோம். ஆரஞ்சுன்றது வந்து என்றைக்கு வேணால் பிரச்சனை வரும். அதனால் கூடிய சீக்கிரத்தை இதை நீங்கள் வந்து சீரமைச்சு தரணும்னு சொல்லிட்டு பிடபிள்யூடியும் அந்த லோக்கல் எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். க்ரீன்ன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு திட்டங்கள் இருக்குன்னா இதுக்கு பணம் எங்கேருந்து வரும்? நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, ஏன்னா உங்களுக்கு பின்புலம் வந்து சினிமாவில் இருக்குது. திரைக்கதை வசனம் எழுதிய நிறைய வந்து மக்கள் அங்கே உங்க கூட சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. அழகாக பேசுறதுலாம் நல்லா இருக்குது. என்னோட கேள்வி என்னன்னா, இதெல்லாம் ஏன் வந்து பட்ஜெட்டை சமர்ப்பிக்கும் போது பேசலை? இன்னொன்று, ஏன் இதை 110 கீழே விவாதத்துக்கே உட்படுத்தாம இது வந்து ஒன்லைன் கம்யூனிகேஷனை அடிச்சு விட்றீங்க? அதுதான். இப்போ யாராவது பள்ளி கல்வி கட்டடத்தை வந்து சரி பார்க்கணும் அப்படின்னா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? நோன்னு சொல்லுவாங்களா? இல்லையா? அது இன்னும் உங்களுக்கு வந்து விவாதத்துக்கு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து முந்தைய திமுக அதிமுக காலத்தில் கட்டிய கல்விக்கூடங்கள் ஒழுங்காக பராமரிக்கப்படலை அப்படின்றது வந்து நல்ல குற்றச்சாட்டு எடுத்து வைக்கலாம்ல. அப்போ அந்த ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இல்லாததுனால தான் நீங்கள் வந்து 110 கீழே போகிறீங்க. இதெல்லாம் அழகாக ஏன் 110 போக நல்லா ஒரு மானிய கோரிக்கை விவாதமாக எடுத்துக்கலாமே இதெல்லாத்தையுமே. அதுதான் பிரச்சனை. இப்போ அதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். 110 வந்து உங்களுக்கு அவங்க எப்படிதான் சிக்கல் கையாளுவாங்க? ஏன்னா அவங்க வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. வாக்குறுதி நிறைவேற்றலனா எதிர்கட்சிகள் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் கடன் சுமை, அது எதிர்கட்சியால நேர்ந்ததுதான். ஸோ அதனால இப்ப வாக்குறுதி கொடுத்ததும் செயல்படாம இருந்தாலும் சிக்கலுக்கு உண்டாகிறாங்க. இப்ப செயல்படுத்துறாங்க வாக்குறுதிகள்ல, அதுலயும் அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க கிரிட்டிசிசம்ல. என்னன்னா வந்து 6 சிலிண்டர் சொன்னீங்க, 3 சிலிண்டர் தான். எல்லா பஸ்ஸுக்கும் சொன்னீங்க, அதுலயே இது கொண்டு வந்திருக்கீங்க. அந்த அவங்க சொன்னாங்கல்ல,
ரூபாய் எல்லாருக்கும் சொல்லிட்டு எப்படி அவங்க தகுதி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்ப சிலிண்டர்ல தகுதி கொண்டு வரீங்க அப்படின்றப்ப அப்ப அரசு என்னதான் பண்றது? வாக்குறுதி கொடுத்தது நிறைவேற்றி தானே ஆகணும். ஆமா, நீங்க அந்த தாய்மாமன் முதல் விட்டீங்களா, அதுலயும் வந்து அனைத்து குழந்தைகள் நாங்க இப்ப அரசு மருத்துவமனைகளை பிறக்கின்ற குழந்தைகளுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதாவது இது வாக்குறுதி கொடுக்கும் போது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆட்சிக்கு வரணும்னு ஆசை இருக்கு எல்லாருக்குமே. ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக மட்டும் வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. ஏன்னா இப்போது ஒரு ஊடகத்தில் இருக்கிற நமக்கே வந்து தமிழகத்தோட பட்ஜெட் போன 3-4 வருடங்களாக நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இருக்குது, நிதி நிலைமை எப்படி இருக்குது, எப்படி போக போகுதுன்னா நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதனால் நீங்கள் உங்கள் கூட இருக்கிற ரசிகர்கள் இன்றைக்கி தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க, கட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க, அவங்களாம் ஜென்சி அவங்களாம் வந்து இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் திமுக ப்ரெசென்ட் பண்ணும்போது பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணி பார்க்காம இருந்திருப்பாங்களா, அதன் மீது எதிர்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டை வந்து பார்க்காம இருந்திருப்பாங்களா? அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி மக்கள் நம்புவாங்க? ஸோ நீங்கள் வந்து 1000லேருந்து 2500 ஒரு உரிமை தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட அடிஷ்னல் ஒரு 25,000 கோடி ரூபாய் செலவாகும். 25,000 கோடி ரூபாய்க்கு எங்கே வருமானத்தை நீங்கள் ஈட்ட போகிறீங்க? சரி, இப்போ நீங்கள் வந்து அதே 110 கீழே ஐவர் குழு மாதிரி ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையில் வந்து நிதியை சீரமைப்பதற்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க, ரைட்டுங்களா? நான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல. இப்போ நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கால அவகாசம் கேட்குறீங்கல்ல. இப்போ தானங்க வந்திருக்கிறாங்க, இப்போ தானங்க அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிங்கன்னா எப்படி? கொஞ்சம் விடுங்க, மக்களோட கருத்துக்கெல்லாம் கேட்கட்டும். நீங்கள் கிரிட்டிக்ஸ் என்றைக்குமே கிரிட்டிக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து முதல் நாளில் சினிமா கிரிட்டிக்ஸ் எழுதுறவன் வந்து சினிமா வந்து குறை சொல்ல தான் போவான். நீங்கள் மக்கள்கிட்ட விடுங்க, மக்கள் ஒரு 10 நாள் 20 நாள் படம் ஓடினதுக்கப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் வாங்கிக்கலான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் 3 மாதத்துல இந்த அரசாங்கத்துக்கு வந்து மார்க் போடாதீங்க, சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க, 1 வருஷம் கொடுங்க அப்படின்றாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், அந்த 1 வருஷம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்களேன். ஏன் இந்த அவசரம்? எல்லாருக்கும் தெரியும் பணம் இல்லைன்னு தெரியும். ஏதோ நீங்கள் வந்து கொடுத்த ஒரு 3-4 வாக்குறுதிகளை இங்கே நிறைவேற்றிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. மீதி இருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் ஏன் இந்த அவசரம்? அது 1 வருஷம் கழிச்சு பண்ணலாம்ல. ஏன்னா 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த அரசாங்கம் கொடுத்த பட்ஜெட்டு கரெக்டாக அவங்க மீட் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சிடும். ஸோ மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அந்த மான்டெக் சிங் அலுவாலியா மூலமாக நாங்கள் நிதியை சீரமைச்சிட்டோம், நிறைய பணத்தை கொண்டு வந்துட்டோம்னா அந்த பணத்துலேருந்து நீங்கள் அடுத்த வருஷம் கூட இந்த வருஷத்துக்கு உண்டான சேர்த்து கூட கொடுக்கலாமே கேஸ் மானியத்தை. இப்போ நீங்கள் அடுத்த வருஷம் வரீங்க, அடுத்த வருஷத்துக்கு திருப்பி இதே திட்டத்தை 3 கேஸ் மானியம்னு அனுப்பிக்கிறீங்க. இப்போ நாங்கள் வந்து சொன்னது வந்து நாங்கள் வந்த ஆட்சியில் என்னைக்கு வந்தோமோ அன்னைக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்கோம். இந்த அப்படி போன வருஷத்துக்கு உண்டான 3 கேஸ் மானியமும் இந்த வருஷத்துக்கு உண்டான 3 கேஸ் மானியமும் 6 கேஸ் மானியம் கொடுத்து நான் உனக்கு வந்து அடுத்த வருஷம் கொடுக்குறேன், போக போக 3 கேஸ் மானியம் கொடுக்குறேன்னு சொல்லலாம்ல. ஏன் சொல்ல முடியல அது மாதிரி? ஸோ எல்லாமே வந்து ஒரு கவர்ச்சிக்காகவும் ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துட்டோம். ஸோ மக்கள் மனசுல வந்து ஒரு ஆன்டி நீங்க ஒரு பொருளாதார நிபுணரா இப்ப இந்த இப்ப எம்எல்ஏக்கு காரு, தங்க மோதிர திட்டம், இப்ப சிலிண்டரோடது, பேருந்து பயணம், வெற்றி பயண திட்டம், இதெல்லாம் எக்கனாமிக் பொருளாதார நிபுணரா இது எங்க போய் கொண்டு விட போகுது தமிழகத்தை? ஏற்கனவே திமுக அதிமுக அவர்கள் செயல்படுத்த திட்டங்களை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போனாலே வித்தவுட் பணம் நமக்கு வராமல் ரெவென்யூலாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் அதுக்கு உண்டான ஒரு அறிகுறி எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறாங்க. 50,000-55,000 கோடி கடனை திருப்பி அடைக்க போகிறாங்க. வாங்கின கடன்லேருந்து மீதி 1,25,000 கோடி அப்படியே ஏற போகிறது. அது ஏற போகிறனால தான் எல்லாருக்குமே தெரியும் 2031 இந்த ஆட்சி முடியும் போது ஒரு 20 லட்சம் கோடி கடனில் வந்து நிற்கும் தமிழகம். அதை தாண்டி இப்போ அறிவிக்கிறாங்க பார்த்தீங்களா திட்டங்களுக்கெல்லாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு தோராயமாக ஒரு 15,000-20,000 கோடி செலவாகும் இப்போ அறிவிக்கிற திட்டங்களுக்கு எல்லாமே. இது இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு போச்சு வச்சுக்கோங்க, ஒரு 75,000 கோடிலேருந்து 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இது வந்து 21-22 லட்சம் கோடிகள் தாண்டி தான் போகுமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அது எப்படி குறைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெவென்யூ லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் அதை அரெஸ்ட் பண்ணினதுக்கு உண்டான எவிடன்ஸு, அது கல்லால் பணம் வந்ததுக்கு உண்டான எவிடன்ஸ் வந்து இல்லை. ஏன்னா மரிய வில்சன் வந்து அந்த சட்டசபையில் பேசும்போது சொல்கிறாரு, முதல் 3 மாதங்களுக்கு 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரியில் பணம் வந்துடுச்சு அப்படின்றாரு. தங்கம் தென்னரசு கேட்குறாரு, எப்படி பணம் வந்ததுன்னு கேட்டோன்னா இல்லை வருவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குன்றாரு.
புரியுதுங்களா? ஸோ 15,000 கோடியே வந்து ஒரு 3 மாசத்துல வந்துடுச்சு அப்படின்னா நீங்க வந்து அப்போ உங்களுக்கு ஃபுல் இயர் பட்ஜெட்ல அது ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கணும்ல. ஃபுல் இயர் பட்ஜெட்ல உங்களுக்கு வருமானம் குறைச்சி தானே காமிச்சிருக்கிறீங்க. தமிழக வருமானம் உயரவில்லை, ஜிஎஸ்டிபி உயரலை. என்ன திமுக கொடுத்தாங்களோ அதே திமுக 41 லட்சம் கோடி கிட்ட நினைக்கிறேன், அதை அப்படியே காமிச்சிருக்கிறீங்க. ஸ்டேட் ஓன்டு டேக்ஸ் ரெவென்யூ 3000 கோடி குறைச்சி காமிச்சிருக்கிறீங்க. எல்லாமே குறைச்சி காமிச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த அரசாங்கம் வந்து அவங்க சொன்ன வாக்குறுதிகளை வந்து எப்படி காப்பாற்றுவாங்க? வாக்குறுதின்றது வந்து வெறும் பணம் கொடுக்கறது மட்டும் வாக்குறுதி இல்லையா? இல்லைல்ல. அதை நிதி நிர்வாகத்தை சீரமைக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்கல்ல, அதுதானே முக்கியம். அந்த வாக்குறுதி நிறைவேற்றலைன்னா அப்புறம் யாரு அடுத்து வரப்போகின்ற தேர்தல் மக்கள் எப்படி உங்களுக்கு வாக்களிப்பாங்க? இதுதான் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நிச்சயமாண்ணா, சொல்ற மாதிரியே தமிழகம் பிரைட் ஃபியூச்சர் நோக்கி போயிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி கார்த்திக்.